ஹாய் காய்ஸ் அண்ட் வெல்கம் பேக் டு மோட்டோரஸ் தமிழ். இன்னைக்கு நம்மக்கிட்ட ஒரு 9 சீட்டர் கார் தான் இருக்குது. எஸ், இது பார்த்தோன்னா நமக்கு பொலேரோ நியோ ப்ளஸ். இது நமக்கு ஒரு 9 சீட்டர் கார்னு சொல்லலாம், ஒரு 9 சீட்டர் எஸ்யூவின்னு சொல்லலாம், இல்லை ஒரு பீப்புள் கேரியர்னு சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 9 பேர் உட்கார்ற அளவுக்கு இந்த காரில் நமக்கு சீட்டிங் பொசிஷன் இருக்கும். இந்த காரோட ஒரு டீட்டெயில்டான வாக் அரவுண்ட் ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கார் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலமில் இருக்க எஸ்கேஎஸ் மஹிந்திராக்கு ஒரு பெரிய ஷார்ட் கொடுத்துக்கலாம். புக்கிங்ஸ் அண்ட் டெஸ்ட்டுக்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பரும் ஆட் பண்ணியிருக்கேன், டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ எப்பவும் போல் நம்ம ஹுட்டை ஓப்பன் பண்ணி இதில் கொடுத்துருக்க இன்ஜின் பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு 2.2 லிட்டர் எம்ஹாக் டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு மேக்ஸிமம் 118 பிஹெச்பி அண்ட் 218 நியூட்டன் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டீசல் இன்ஜின் வந்துருது. ஸோ கொஞ்சம் நாய்ஸ் நமக்கு இப்போ நல்லாவே கேட்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு இன்சுலேஷனுக்கான மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. டிசைன் லாங்குவேஜ் வைஸ் பார்த்தோம்னா நமக்கு இந்த காரில் ஃப்ரண்ட்டில் ஹாலஜன் ஹெட்லாம்ப் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு எல்இடி டிஆர்லாம் வராது. இது பார்த்தோம்னா P4 வேரியன்ட், இது பேசிக் வேரியன்ட் தான். ஸோ இங்கே நமக்கு ஒரு குட்டியாக ஒரு ஃபாக் லேம்ப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபாக் லேம்ப் நமக்கு கீழே இருக்குது. இது பார்த்தோன்னா ஒரு சிட்டி லேம்ப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸுமே நமக்கு இதில் ஹாலஜனில் தான் வருது. கீழே பார்த்தோன்னா நமக்கு ஃபாக் லேம்ப் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு அக்சசரிஸ்ல தான் போட்டுக்கிற மாதிரி இருக்கும், காரோட வராது. ஃப்ரண்ட்ல கிரில் பார்த்தோன்னா நமக்கு ஒரு கிளாஸ் பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 6 லேக் கிரில் இருக்கு, அது ஒரு கிளாஸ் பிளாக் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நமக்கு மஹிந்திராவோட லோகோ சென்டரில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கீழே பம்பர் போர்ஷன் வந்துட்டு ஒரு சென்டரில் மட்டும் பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. 160 மில்லிமீட்டர்ஸ் ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த காரில் நமக்கு வந்துடும். நல்ல ஒரு அப்ரைட்டான ஒரு ஸ்டான்ஸ் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா நியோக்கும் நியோ ப்ளஸ்க்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ இப்போ நம்ம சைடு அங்கே போயிட்டு கார் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த காரோட ஓவரால் லென்த் பார்த்தோம்னா நமக்கு 4.4 மீட்டர்ஸில் இருக்கும். 2680 mm ஆஃப் வீல் பேஸ் இந்த காரை நமக்கு வந்துடும். டயர் சைஸ் பார்த்தோம்னா நமக்கு இதில் வந்து 215/70 R16 இன்ச் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு ஸ்டீல் வீல்ஸ் தான் வரும், அலாய் வீல்லாம் நமக்கு டாப் எண்டில் தான் கொடுக்குறாங்க. அண்ட் நமக்கு பாடியில் பார்த்தோம்னா அந்த ஒரு பிளாக் கலர் போர்ஷன் ஃப்ரண்ட்லேருந்து ரியர் வரைக்கும் கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த டோர் ஹேண்டிலோட குரோமுமே நமக்கு அக்சசரிஸில் ஆட் பண்ணது தான். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அந்த டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்க முடியும். நியோக்கும் நியோ ப்ளஸ்க்கும் பின்னாடி வந்து கொஞ்சம் நமக்கு ஸ்ட்ரெச் பண்ணி விட்ட மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் பிளாக்ல ஓஆர்எம் கொடுத்துருக்காங்க. நியோவே ரீஇன்ஜினியர் பண்ண கார் தான். நமக்கு ஃபுட் ஸ்டெப்ஸுமே நமக்கு அக்சசரிஸில் தான் வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களோட தாட்ஸை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம ரியர் ஆங்கிள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ரியரில் பார்த்தோம்னா டெயில் கேட்டில் நமக்கு ஸ்பேர் வீலை மவுண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு பொலேரோ நியோ ப்ளஸ் அப்படிங்கிற பேட்சிங்கும் வந்துருது. இதான் பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்டில் நம்ம இது மூலியமாக தான் ரியர் சீட்டுக்கு போய்க்கிற மாதிரி இருக்கும். வாஷர் வைப்பர் டிஃபாகர் எதுவுமே இந்த P4 வேரியண்ட்ல நமக்கு வராது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா P4 அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்கான பேட்சிங் பண்ணியிருக்காங்க. P4 P10 ரெண்டு வேரியண்ட்ல வருது. அண்ட் இதோட சைஸ் பார்த்தோம்னாலுமே நமக்கு 16 இன்ச் ஸ்பேர் வீல் தான் கொடுக்குறாங்க. அண்ட் ஒரு ஹக்கரும் கொடுத்துருக்காங்க, டயர் ஹக்கரும் வந்துருது. கீழே பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஃபுட் ஸ்டெப்புமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம உள்ளே போகிறது ஈஸியாக இருக்கும். ரியரில் நமக்கு 2 பார்க்கிங் சென்சர்ஸ் கொடுத்துறாங்க. பட் கேமராலாம் நமக்கு இந்த வேரியண்ட்ல கிடையாது. அண்ட் டெயில் லேம்ப்ஸ் பார்த்தோம்னாலும் நமக்கு ஃபுல்லாக ஹாலஜன் தான். பிரேக் லேம்ப்ஸ், ரிவர்ஸ் லேம்ப்ஸ், இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே நமக்கு ஹாலஜன்ல தான் கொடுக்குறாங்க. தேர்ட் ரோ ஸ்பேஸ்னு பார்த்தோம்னா இங்கே தான் அந்த 9 சீட்டர் மேஜிக்கே இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு நமக்கு 4 பேர் இந்த சீட்டில் உட்காரலாம். இந்த சைடு 2 பேர், இந்த சைடு 2 பேர் அப்படி உட்காரலாம். இன்க்ரெஸ் பயங்கர டாலாக இருக்குது. ஸோ உள்ளே வந்தப்புறம் பார்த்தோம்னா நம்ம டோரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டாஸ்க் எடுத்து தான் பண்ணோம். இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு டோர் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஒரு மேட் பிளாக் கலரில் இருக்குது. டோர் லாக்கிங் அன்லாக்கிங்கும் இங்கேருந்தே பண்ணிக்கலாம். ஒரு ஹேண்டிலுமே இந்த இடத்துல வந்துடுது. இந்த இடத்துல ஒரு ஹேண்டில் கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த சீட் வந்து பெஞ்ச் சீட்டு தான். ஸோ நம்ம இந்த இடத்துல ஒருத்தவங்க உட்காந்தாங்கன்னா கொஞ்சம் ஹைட்டான பர்சன்லாம் இருந்தால் கண்டிப்பாக கால் வைக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் கம்மியாக தான் இருக்கும். பட் அண்டர் தை சப்போர்ட்டில் கொஞ்சம் புவர் தான். ஸோ பயங்கர நீச பொசிஷனில் நான் உட்காந்துட்டு இருக்கேன். ஹெட்ரூம் வந்து எனக்கு அடிக்குவேட்டாக இருக்க மாதிரி இருக்குது. என் ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தோன்னா 5'8". ஸோ இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லைட் அடிக்கிற மாதிரி இருக்குது. இந்த சைடு உட்காந்தோம்னா ஹெட்ரூம் அடிக்குவேட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்தோன்னா நமக்கு ஒரு கேபின் லேம்ப்ஸுமே ஒரு ஹாலஜனில் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் அப்ரைட்டாக தான் சீட்டே இருக்குது. ஸோ விண்டோ ஏரியா பெருசாக தான் இருக்குது. பட் இப்போதைக்கு உட்கார்றப்போ எனக்கு பெருசாக கிளஸ்ட்ரோஃபோபிக்காக ஃபீல் ஆகிற மாதிரி இல்லை. அண்ட் இந்த சீட்டுக்கு வந்து நமக்கு டியூல் டோன் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏசியோட த்ரோ இப்போ நான் வந்து 0.1 தான் வச்சுருக்கேன். இது வரைக்கும் வருமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் ஏசி வென்ஸ் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ரோ பேசஞ்சருக்குமே நமக்கு அந்த ஏசி வென்ஸ் தான் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ எக்ரெஸ் பார்க்கலாம். டோர்ஸ் ஃபுல்லாக ஓப்பன் ஆகுது. இந்த டெயில் கேட் வந்து ஃபுல்லாகவே ஓப்பன் ஆகுது. ஸோ செகண்ட் ரோ ஸ்பேஸ் பார்த்துடலாம். டோர் வந்து நல்லா வைடாக ஓப்பன் ஆகுது. அண்ட் இந்த பிளேட்லாம் பார்த்தோன்னா நம்ம அக்சசரிஸில் ஆட் பண்ணது தான் பொலேரோ நியோ அப்படிங்கிறது. நமக்கு 4 விண்டோஸ்க்குமே பவர் விண்டோ கண்ட்ரோல் இந்த பேசிக் வேரியண்ட்லேயே வந்துருது. சைல்ட் லாக் இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. அண்ட் ரியரில் டோர் பாக்கெட்ஸ் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. 1 லிட்டர் பாட்டில் வைக்கலாம். இதுலேயும் இன்க்ரெஸ். ஸோ நல்லா நம்ம ஏறி உள்ளே வர்ற மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பின்னாடி வந்தப்புறம் பார்த்தோம்னா நமக்கு லெக்ரூம் நீரும் பார்த்தோம்னா அடிக்குவேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அளவுக்கு எனக்கு ஸ்பேஸ் இருக்குது. மேக்சின் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஃபுட் ரூமுமே நல்லா தான் இருக்குது. அண்டர் தி சப்போர்ட்
டீசெண்டாக இருக்குது. ஸோ இந்த சீட்டோட ஆங்கிள் பார்த்தோம்னா கொஞ்சம் இப்படி வர்றதுனால அண்டர் தி சப்போர்ட் டீசெண்டாக இருக்குது. ஹெட்ரூம் பார்த்தோம்னாலும் ப்ராப்ளம் இல்லை. என் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தோம்னா 5'8" ஹெட்ரூம்லாம் அடிக்குவேட்டாக தான் இருக்குது. அண்ட் இங்கே செகண்ட் ரோவில் எனக்கு ஏசி கொஞ்சம் வர்ற மாதிரி இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த சீட்டை வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு பர்சன் உட்காந்தா அடிக்கட்டான ஒரு ஸ்பேஸ் இருக்க மாதிரி நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஏன் டிரைவிங் பொசிஷனில் இருக்குது. இந்த சைட் பார்க்கலாம். ஸோ இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன் லெக் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சீட்டில் லைட்டாக டச் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் இந்த ரியர் சீட்டில் கொடுத்துட்றாங்க. பட் கேபின் நல்லா வைடாக இருக்குது. ஸோ 3 பேர் தாராளமாக உட்காரலாம். டிரான்ஸ்மிஷன் டனலுமே இந்த இடத்துல பெருசாக ப்ரொட்ரூட் ஆகலை, அதனால் 3 பேரில் உட்காரலாம், ப்ராப்ளம் இல்லை. இந்த இடத்துல நமக்கு ஒரு கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் இந்த இடத்துல வந்துடுது. நமக்கு பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ்லாம் நமக்கு சென்டரில் தான் கொடுக்குறாங்க. சென்டர் கன்சோலில் இந்த இடத்துல வந்துடுது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டோட வியூ. இது பேசிக் வேரியண்ட்டுங்கிறதுனால நமக்கு அந்த மியூசிக் சிஸ்டம்லாம் வராது, நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டில் தான் போட்டுக்கணும். பட் ஏசி கொடுத்துறாங்க இந்த வேரியண்ட்லேயே. ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் போய்ட்டு அங்கே ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். எக்ரெஸ் நமக்கு இந்த ஃபுட் ஸ்டெப் இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் வேரியண்ட்டோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தோன்னா நமக்கு 14.63 lakhs வருது. இது P4 வேரியண்ட், பேசிக் வேரியண்ட் தான். இதுக்கடுத்து P10 வேரியண்ட் இருக்குது, அது வந்து ஒரு 16 lakhs வரும், 15.98 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வருது. ஸோ இண்டிகேட்டர்ஸ் பார்த்தோன்னா நமக்கு இதில் ஃபெண்டர்ஸில் தான் கொடுத்துருக்காங்க, ஓஆர்எம்ஸில் வராது. ஸோ ஃப்ரண்ட்டில் டோர் பாக்கெட்ஸ் நல்லா பெருசாக தான் கொடுத்துருக்காங்க, பட் பேசிக்காக தான் இருக்குது. நம்ம டோர் லாக்கிங் அண்ட் லாக்கிங் நம்ம இங்கேருந்தே பண்ணிக்கலாம். சென்ட்ரல் லாக்கிங் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோன்னா நமக்கு ஃப்ரண்ட் ஃபாக் லேம்ப்ஸ்க்கான ஸ்விட்ச், ஒரு ஸ்விட்ச் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப் லெவலருக்கான பட்டன் வந்துடுது. இக்கோ மோட் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் ஸ்டாப் பட்டன் நமக்கு இந்த இடத்துல வந்துடுது. இந்த சீட்டுக்கு நமக்கு ரிக்ளைன் ஃபங்க்ஷன் மட்டும்தான், ஹைட் ஃபங்க்ஷன்லாம் கிடையாது. இந்த இடத்துல நம்ம ஃபியூல் டேங்க் ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. 60 liters ஃபியூல் டேங்க் வருதுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஸ்டியரிங் வீல் பார்த்தோன்னா ஒரு நார்மலாக ஸ்டியரிங் வீல் தான். இதில் நமக்கு கண்ட்ரோல்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. நமக்கு லெஃப்ட் சைடில் வைப்பருக்கான ஸ்டாக்ஸ் வந்துடுது, ரைட் சைடில் ஹெட்லாம்ப்கான ஸ்டாக்ஸ் கொடுத்துட்றாங்க. அண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தோன்னா நமக்கு அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். ஸோ இதில் பார்த்தோன்னா நமக்கு லெஃப்ட் சைடில் டாக்கோமீட்டர் வந்துருது, ரைட் சைடில் ஸ்பீடோமீட்டர் கொடுத்துறாங்க. சென்டரில் ஒரு எம்ஐடி இருக்குது. ஸோ டாகிள் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த இடத்துல ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோன்னா நமக்கு ஆவரேஜ் ஸ்பீடு, இது வார்னிங் ஹிஸ்ட்ரி, செட்டிங்ஸ் அண்ட் ட்ரிப் இன்ஃபோ, அந்த டிரைவிங் இன்ஃபோ எல்லாம் வந்துடும். ஸோ இது மட்டும் தான் நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. ஸோ செட்டிங்ஸில் போயிட்டோம்னா கிளாக் மட்டும்தான் இதில் நமக்கு வருது. ஸோ கிளாக் மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், டைம் ஃபார்மேட் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். திரும்ப இதுக்கு டெடிக்கேட்டடாக இந்த இடத்துல தான் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு டிஸ்டன்ஸ் டு எம்டி அந்த இன்ஃபர்மேஷன் வந்துடுது. டிரைவிங் இன்ஃபோ எல்லாம் கொடுத்துறாங்க. ஸோ ஒரு 7000 RPM வரைக்கும் ரெட் லைன் மார்க்கிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு டெயில் லைட்ஸ்லாம் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே தான், பேசிக் வேரியண்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏசி வென்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நமக்கு மொபைல் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் மட்டும் இருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கீழே ஒரு ஸ்பேஸ் இருக்குது, மேலே இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் நமக்கு இந்த இடத்துல வந்துடுது, மேனுவல் ஏசி தான் கொடுக்குறாங்க. ஏசி ஈக்கோ அண்ட் நமக்கு ரீசர்க்குலேஷனுக்கான பட்டன் வந்துடுது, மேனுவல் ஏசி தான் கொடுக்குறாங்க. அண்ட் கீயுமே இந்த பேசிக் வேரியண்ட்டில் சேஞ்ச் ஆகும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா காரோட கீ, இது ஒரு ஃப்ளிப் கீ தான் வருது. பட் இதில் நம்ம லாக்கிங் அன்லாக்கிங்லாம் பண்ணிக்க முடியாது. ஸோ கீ மூலிமா தான் நம்ம வந்து கார் லாக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் இந்த காரை நமக்கு வந்துடும். இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் மட்டும் வந்துடுது. ஸோ நல்லாவே ஹெவியாக இருக்குது. அண்ட் ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் இந்த இடத்துல வந்துடுது. 4 பவர் விண்டோஸ் கொடுத்துட்றாங்க, ஒரு மேனலான ஹேண்ட் பிரேக் வந்துடுது. டேஷ்போர்ட் பார்த்தோன்னா ஒரு பிளாக் அண்ட் ஒரு காக்கி மாதிரி ஒரு கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அண்ட் இந்த போர்ஷன் மட்டும் நமக்கு பிளாக் கலரில் வருது. அப்பர் போர்ஷன் அண்ட் லோவர் போர்ஷன் வந்து நமக்கு ஒரு பெய்ஜ்னு கூட சொல்லக்கூடாது, ஒரு ப்ரௌனிஷ் ஃபினிஷில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ சேஃப்டின்னு பார்த்தோன்னா அந்த காரில் நமக்கு டியூவல் ஏர் பேக்ஸ் வந்துடும், ABCD கொடுத்துட்றாங்க. அண்ட் க்ளோ பாக்ஸ் பார்த்தோம்னா நமக்கு ஸோ சின்னதாக ஒரு க்ளோ பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் நேரோவாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துலையும் நமக்கு கூலிங் ஃபங்க்ஷனாக எதுவும் கிடையாது, ஒரு நார்மலான க்ளோ பாக்ஸ் தான். ORM பார்த்தோன்னா நம்ம மேனுவலாக தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த நாப் மட்டும் கொடுத்துருக்காங்க, இது மூலிமா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த காருக்கு நமக்கு 3 years or 1 lakh kilometers வாரண்டியுமே வந்துடும். ஸோ இதுதாங்க இந்த மஹிந்திரா பொலேரோ நியோ ப்ளஸ் ஓட ஒரு டீட்டெயில்டான வாக் அரவுண்ட் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. டவுட்ஸ் மோட்டோஸ் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys in next video. Take care, bye bye and drive safe.